அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் அண்ணாமலை வந்து ஒரு சொன்னதை வந்து பதில் வந்து தெளிவுபடுத்தியிருக்காரு. அதை நம்ம எப்படி பார்க்கலாம்? தமிழக அரசுக்கு பிஜேபி சார்பாக இல்லை, அது நான் ஏற்கனவே நிறைய பேட்டி கொடுத்துருக்கிறேன், இதை பற்றி பதிலும் சொல்லியிருக்கிறேன். ஆனால் என்னென்னா அந்த தீர்ப்பில் வந்து யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டவங்க சொல்லி அதனால் அந்த நீதிமன்ற அவமதிப்புன்னு சொன்னாங்க. பட் நாங்கள் நீதிமன்ற தீர்ப்புகளை எதுவுமே போக விரும்பலை. என்னென்னா எல்லாருடைய மனதிலையும் உங்களுக்கும் அந்த அந்த கேள்வி உங்கள் மனசுலையும் இருக்குது, யார் அந்த சாருங்கிறது உங்களுடைய ஒவ்வொருவருடைய மனதில், தமிழ்நாட்டில் வாழ்கிற எல்லா பெண்களுடைய மனதிலையும் அந்த சார் யாருங்கிறது இருக்குது. ஆனால் அதன் குற்றப்பத்திரிக்கையில் காவல்துறை சரியாக விசாரிக்கலை. அது மட்டும் இல்லை, ஞானசேகரன் வந்து முதல்ல அந்த பாலியல் வன்கொடுமை செய்த பிறகு ஒரு போலீஸ் அதிகாரியிடம் பேசியிருக்கிறார். அந்த போலீஸ் அதிகாரி யாருங்கிறது முதல்ல தெரியல. அதுக்கு பிறகு 24ஆம் தேதி என்னென்னா வழக்கிலேருந்து வெளியே வந்திருக்கிறார். அதுக்கு பிறகு தான் எஃப்ஐஆர் போட்டு திருப்பி ஞானசேகரனை வழக்கில் விசாரிக்கிறாங்க. ஆக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு குழப்பமான ஒரு நிலைமையில் தமிழக மக்கள் வந்து ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறாங்க. இது தெளிவுபடுத்த வேண்டியது நம்ம தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்தணும். அல்லது அதில் வந்து காவல்துறை குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யும்போது, சார்ஜ் ஷீட் போடும்போது சரியாக விசாரிக்கவில்லை என்பது போல பல குற்றச்சாட்டுகள் அதில் இருக்கிறது.